வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல்ஆர் ரேசிங் 7.5 சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோ அப்லோட் பண்ணல. இன்றைக்கி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளாக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கேரளா வீடியோ பார்க்காதவங்க கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வரும். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து அதில் பாருங்கள் நண்பா. கேரளா லாட்ரிக்கு 2 நாளாக நல்ல ஒரு வினிங் கிடச்சிட்ருக்கு. டிஎல் லாட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெஸ்ஸிங் எடுத்து அதில் வர்ற ரிசல்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக கெஸ்ஸிங் எடுத்துகிட்டே இருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வந்தது, அதுலேயும் வின்னிங் கிடச்சிருக்கு. அந்த கெஸ்ஸிங்கை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பட்டதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கன்பா. நீ பாருங்கள், 17/3/2025க்கான டிஎல் லாட்ரி 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-6. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 6-3, 6-8, 4-7, 4-6, 4-3, 4-8. 2 செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற செட்டை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4-3-7, 4-3-6, 4-8-7, 4-8-6, 6-3-2, 6-8-9. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 6-4, 6-4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் எல்லாமே மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கேரளா வீடியோ 2 நாளாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். 2 நாளாக நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ண மாதிரி, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிஎல் லாட்ரிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. நிறையா சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க. என்னால் ஒரு பர்சனல் ப்ராப்ளம்னால அப்லோட் பண்ண முடியல. இப்போவும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. கொஞ்சம் மட்டும் சவுண்டு வெளியில் கேட்டுகிட்டே தான் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா வெளியில் அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 5-8, 5-4, 5-6, 8-0, 4-0, 0-6. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-8-0, 5-8-6, 5-4-0, 5-4-6, 9-8-0, 9-4-6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0, 5-0லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போ அவங்க கெஸ்ஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0-2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-5. உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 0-5, 2-5, 4-5, 2-4, 0-4, 1-5. பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 0-4-8, 0-4-5, 0-1-8, 0-1-5, 2-4-8, 2-1-5. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்போ உங்கள் கெஸ்ஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0-2, 0-2லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்போ உங்கள் கெஸ்ஸிங் இருந்தால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கணும்பா. நம்ம கெஸ்ஸிங் எல்லாமே மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிஎல் லாட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோன்ற நம்பரை, அதாவது நான் கொடுக்குறது இல்லாமல் உங்களுக்கு வின்னிங் நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா, இல்லை உங்கள் கெஸ்ஸிங்கில் நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கமெண்ட்டை பார்த்து சில பேர் வந்து அதை ட்ரை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் 2-3 நாள் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு வின்னிங் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவங்க வந்து வின்னிங் நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் சில நாள் வீடியோ அப்லோட் பண்ணாமல் போகலாம், இல்லைனா எனக்கு கெஸ்ஸிங் கூட மிஸ் ஆகி வரலாம், உங்களுக்கு கரெக்டாக வரலாம். அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் அதாவது ஒருத்தரும் கரெக்டான கெஸ்ஸிங் கொடுக்குறவங்க கரெக்டான கெஸ்ஸிங்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து ட்ரை பண்ணுறவங்களும் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, பாய்.